ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் திகதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம். மேஷம். இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசியினருக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. விரயங்கள் அதிகரித்து காணப்படும். 30 வயதிற்குள் இருக்கும் இளைஞர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. 40 வயதிற்கு மேல் உள்ள மேஷ ராசியினருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால் வேலை பளு அதிகரிக்கும். சில மேஷ ராசியினருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் ஏற்படும். ஆரம்பித்தால் வெற்றியும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்து இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட மேஷ ராசியினருக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம். ரிஷபம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கர்ம சனியாக இருந்து லாப சனியாக மாறுகிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருடங்களாக ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டு இருந்த ரிஷப ராசியினருக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கவில்லை. தற்போது லாபத்திற்கு வரும் சனி பகவான் பலன்களை அள்ளித்தர போகிறார். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசியினரின் மூத்த சகோதரர்களுடன் நல்ல இணக்கம் ஏற்படும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்வையிடுவதால் மனதில் தைரியமும் தெளிவும் ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மீது இருந்த பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வேலை மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். 2வது திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். மிதுனம். சனி பகவான் வாக்கிய சனியிலிருந்து கர்ம சனியாக மாறப்போகிறார். சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு விரும்பிய பட்டப்படிப்பு படிக்க வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள், சொத்துகள் வாங்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு வரன் பார்ப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். கடகம். கடந்த 3 வருடங்களாக கஷ்டத்தில் இருந்த கடக ராசி நேயர்களே, அஷ்டம சனி உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தது. இப்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானால் லாபம் ஏற்படாவிட்டாலும் நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடந்த 3 வருடங்களாக வேலை சுமை அதிகமாக இருந்தவர்களுக்கு படிப்படியாக வேலை சுமை குறையும்.
அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தை வழி சொத்துக்களின் மீது பிரச்சனைகள் இருந்தால் அமைதியாக கையாள வேண்டும். கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீரும். பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சிம்மம். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பித்து உள்ளது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு கவனம் தேவை. புதிய நபர்களிடம் சற்று கவனமாக அணுகவும். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகும் எண்ணம் ஏற்படும். ஆனால் இருக்கும் வேலையை விட வேண்டாம். சில மாணவர்களுக்கு விரும்பிய பாடம் படிக்க முடியாமல் போகலாம். ஆனால் மனம் தளர வேண்டாம். முயற்சி செய்து கொண்டு இருங்கள். குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை சற்று குறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு யாரிடமும் வம்பு வழக்குகளுக்கு இடம் தர வேண்டாம். கன்னி. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது சிறப்பு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். தந்தை வழி சொத்துகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு விரிசல்கள் ஏற்படும். திருமணம் செய்ய விரும்பும் கன்னி ராசியினர் அதை சற்று தள்ளி போடுவது நலம். சில கன்னி ராசியினருக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல உதவி கிடைக்கும். நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. துலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்கு தீர்வுக்கு வரும். நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால் கஷ்டப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு கடனை அடைக்கும் மார்க்கம் கிடைக்கும். 50 வயதிற்கு மேற்பட்ட சில துலாம் ராசிக்காரர்கள் நோயால் அவதிப்பட்டு வந்தீர்கள். அதிலிருந்து படிப்படியாக குணம் அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு அடுத்த 2.5 வருடங்கள் நல்ல லாபம் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு செய்யும் தொழிலை விரிவாக்கம் செய்ய சிறந்த நேரம். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெறுவார்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும். விருச்சிகம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். பிள்ளைகளின் சுப காரியங்களில் தடை ஏற்படும். குழந்தை பேருக்காக காத்து இருப்பவர்கள் இன்னும் 2.5 வருடங்கள் காத்து இருக்க வேண்டி வரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு மனதைரியத்துடனும் துணிச்சலோடும் செயல்படுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று மந்த நிலை ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். தனுசு. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு அருமையான காலகட்டம். ஜூன் மாதத்திற்கு பிறகு
அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். சில தனுசு ராசிக்காரர்களுக்கு உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது படிப்படியாக சரியாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இளைய உடன்பிறப்புகளுடன் நல்ல இணக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். சிலர் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வார்கள். மகரம். மகர ராசியினருக்கு 7.5 சனி முடிவுக்கு வருகிறது. மகர ராசியினருக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிறது. வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கும். குழந்தை பேறு கிடைக்கும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவார்கள். சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். காதல் கைகூடும். கூட்டு தொழில் செய்யலாம். கும்பம். ஜென்ம சனி முடிந்து பாத சனியாக மாறுகிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருடங்களாக கும்பராசி இளைஞர்கள் விரும்பிய வேலை கிடைக்காமல் மன அழுத்தத்தில் இருந்து இருப்பார்கள். சில இளைஞர்கள் காதல் தோல்விகளையும் சந்தித்து இருப்பார்கள். அனைத்து மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனை இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு தொடரும். மார்க்கெட்டிங், டீச்சிங், மேடை பேச்சாளர்கள் போன்ற வேலையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் சற்று மந்த நிலை ஏற்படும். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு எல்லா காலகட்டத்திலும் கும்பராசிக்காரர்களுக்கு தாயார் உறுதுணையாக இருப்பார். வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். மார்ச் மாதம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். மீனம். விரய சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம சனியாக மாறுகிறார். மீனராசி இளைஞர்கள் இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டாம். அரசாங்க வேலைக்காகவோ வெளிநாட்டு வேலைக்காகவோ பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். மாணவர்கள் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெறுவார்கள். இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் தனவரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல இணக்கம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் குடும்பமாக சிலர் சுற்றுலா செல்வார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.